மிதுன லக்னம், மிதுன ராசி. உங்களுடைய குணாதிசயம் எந்த மாரி இருக்குங்க? காலபுருஷன் 12 ராசி இருக்குது. இருந்தாலும் இந்த மிதுனத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு சில யோக பலன்கள், ஒரு சில கர்ம வினைகள், கர்ம பயன்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதனால் இதில் பறக்க வைக்குது. இந்த மிதுனத்துக்கு சிறந்த அடிப்படை குணம்னா மிதுன லக்னத்தில பிறந்தவங்களுடைய தொழில் எந்த மாரி அமையும்? அவங்களுடைய வேலை எந்த மாரி அமையும்? இப்போ இந்த மிதுனத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா வேலைக்கு சாதாரண ஒரு பியூனாக சேருவாங்க. படிப்படியாக ஓனர் லெவலில் வர ராசியில் இந்த மிதுனம் தலை சிறந்ததாக இருக்கும். திருமண வாழ்க்கை எந்த மாரி அமையும்? அவங்களோட துணை எந்த மாரி தேர்ந்தெடுப்பது சிறப்பாக இருக்கும்? பொதுவாக இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதகம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ரொம்ப கவனிச்சுக்கணும் இந்த பாயிண்ட். இதுக்கு அவங்களுக்கு எந்த மாரி சொத்துக்கள் அமையும்? சொத்து நல்லா இருக்கும், வேல்யூவும் கூடும், வளர்ச்சியும் உண்டு. உடல் நலம் எந்த மாரி இருக்கும்? இவங்க முக்கியமாக கவனிச்சுக்க வேண்டியது மிதுன லக்னத்தில பிறந்தவங்க உறவு முறைகள் எந்த மாரி இருக்கும்? அவங்க சுற்றம் எந்த மாரி அமையும்? இவங்க நண்பர்களை அட்ராக்ட் பண்ணி இவங்ககிட்ட வந்தாலே சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், நிறைய விஷயம் பேசுவாங்க. அப்படிங்கிறதுல இந்த தன்மையோட இருக்குது. இப்போ மிதுன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு எனக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லணும்னா எந்த விஷயங்கள் பண்ணலாம்? இவங்களுக்கு கோயில், இந்த கோயிலை பண்ணால் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லணும்னா 2 வழிபாடு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுடைய பிறவி கர்மா பற்றி பார்க்கலாங்க சார். அவங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரை எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கடந்து வர போகிறாங்க, இந்த காலகட்டத்தில் என்னத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாங்க சார். முதல்ல மிதுன லக்னம், மிதுன ராசி. அவங்களுடைய குணாதிசயம் எந்த மாதிரி இருக்குங்க சார்? ஆமாம். இப்போ இந்த ராசி லக்னம் பிறக்கணும்னாலே அவங்களுக்கு ஒரு பிறவி கர்மான்னு இருக்கும். ஏன்னா அப்போ தான் காலபுருஷன் 12 ராசி இருக்குது. இருந்தாலும் இந்த மிதுனத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு சில யோக பலன்கள், ஒரு சில கர்ம வினைகள், கர்ம பயன்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதனால் இதில் பறக்க வைக்குது. நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு 60-65 வருஷங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு வந்துடும். ஒரு 40 வயசு இருக்கிறவங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும், இந்த பாதி அனுபவிக்க போகிறாங்க. இந்த அடிப்படை தன்மை மாறாது. மற்ற கிரகங்கள், மற்ற ராசிகள் தசாபதி அடிப்படையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் எந்த தொழில் பண்ணாலும் இதோட பேஸ், எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இதோட பேஸு திருமணம், இது அடிப்படை, இது சாராம்சம். அது எப்போ வந்துக்கிட்டே இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் இந்த இது அடிப்படை குணம். இந்த மிதுனத்துக்கு சிறந்த அடிப்படை குணம்னா கவித்துவம், கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எழுத்து, மியூசிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு சில விஷயத்தை டீகோட் பண்ணுறது, இப்போ ஆங்கில அறிவாக இருக்கலாம், தமிழ் அறிவு, இதெல்லாம் 2 மொழிகள், மிமிக்ரி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு புத்தக அறிவு, நல்ல புத்தக வாசிப்பு திறன், புத்தகம் எழுதுத்திறன் வந்துடும். இவங்க வீட்டிலே ஒரு செல்ஃபில் புத்தகங்கள் அடிப்படை ஏதோ ஆன்மீக புக்காக இருக்கலாம், கதை புக்காக இருக்கலாம், இதெல்லாம் வந்துடும். தமிழ் பற்று, இது அவங்க தாய்மொழி பற்றுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, தாய்மொழி பற்று, இதெல்லாம் வந்துடும். தாய்ப்பாசமும் அதிகம், அன்பும் அதிகம். அந்த விகட கவிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு விஷயத்தை ஷார்ட் டேர்ம் துணுக்குகள் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதனால தான் இதெல்லாம் 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி வருது. இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் நிறைய நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் நல்லா இருக்குது. பாடல்கள், இசைகள், புதனோட அம்சம் அப்படி. இவங்க ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் செழிப்படைன்னா ஒரு மியூசிக் கேட்டாலே போதும், ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. ஒரு டான்ஸு, நடனம் பார்த்தாலே ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. நடராஜர் படம் வச்சு கும்பிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் இது அடிப்படை குணத்துக்கு ஆக்டிவேட் பண்ணுற பாயிண்ட் இதெல்லாம். ஆக மொத்தம் இவங்க 2 பொதுவாக 2 பேர் வந்துடும். இல்லை 2 விஷயத்தை கான்செப்ட் பண்ணுவாங்க. பொதுவாக இரட்டைத்தன்மை. இவங்க பொதுவாகவே இந்த பார்க்கு, லைப்ரரி இந்த பக்கத்தெல்லாம் அமையக்கூடிய அம்சமும் இருக்குது. ஆக மொத்தம் சிறந்த ஒரு விஷயத்துக்கு சிறந்த கம்யூனிகேஷன், சிறந்த ஒரு நிர்வாகி அப்படிலாம் பார்க்கும்போது இந்த மிதுனத்தை தான் சொல்லணும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் எந்த மாதிரி அமையும்? அவங்களுடைய வேலை எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். இப்போ மிதுனம் அப்படின்னு பார்த்தாலே காலபுருஷனுக்கு 8ஆம் வீடே உங்க 6ஆம் வீடாக வருது. 6-11 கனெக்ஷன் வந்துடும். இப்போ இந்த மிதுனத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா வேலைக்கு சாதாரண ஒரு பியூனாக சேருவாங்க. படிப்படியாக ஓனர் லெவலில் வர ராசியில் இந்த மிதுனம் தலை சிறந்ததாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சம்பளமே கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிடணும். இது எந்த வேலையாக இருந்தாலும். ஆனால் கடைசியில் இவங்க தான் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கிற ராசி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு செவ்வாய், அந்த 6ம் அவர் தான், 11ம் அவர் தான். அடிப்படையிலிருந்து படிப்படியாக நிறைய நாட்கள் இங்கேயே ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு. இவங்க வளர்ச்சி அடைய அடைய கம்பெனி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிடலாம். இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன சிக்கல் இருக்குங்க. ஏதோ ஒன்று மீண்டு வந்தோம்னா ஒன்றும் இல்லை, முருகர் வழிபாடு. எந்த முருகராக இருக்கலாம், மலை மேல் இருக்கிற முருகரை கும்பிட்டா, இல்லை சஷ்டி விரதம் இருந்தால்
வேலை கிடைக்கும். வேலையே கிடைக்காதவங்க இருந்தா கூட இந்த ஒரு பரிகாரம் செஞ்சா வேலை உறுதி. அப்போ இதே பிஸ்னஸ் பண்றவங்க, பொதுவா நான் பிஸ்னஸ் பண்றேன். பிஸ்னஸ்ல பெரிய அளவு பண்ணணும். பிஸ்னஸ்ல பெரிய அளவு வரணும்னா, கூட்டுத் தொழில்லாம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கிறது இந்த மிதனத்துக்கு. கூட்டுத் தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது. இவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் மெயினா பார்த்துக்கிட்டா அந்த மிதனம் ஜெயிச்சிரும். ஒரு நீர்ப்பாங்கான இடத்துக்கு பக்கத்துல, ஒரு கோயில், ஒரு ஸ்கூலு பக்கத்துல ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு, இல்ல குடோன் மாரி ஏதாவது வச்சுட்டா ஜெயிச்சிரும். இத விட்டுட்டு மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டில வைக்கிறேன். ஒரு தெரிஞ்சவங்க இடம் குடுக்குறாங்க. அப்படிலாம் ஓடாது. சொல்லுவாங்க ஒரு கிணறு அருகில், ஒரு குளம் அருகில், வாட்டர் டேங்க் பக்கத்துல தான் இவங்க அமைச்சுக்கணும். நல்லா ஒரு ஸ்கூல் வந்துரணும். இந்த இடத்துல வச்சா நல்லா அமைஞ்சிரும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் சிறந்ததா இருக்கும். இவங்களுக்கு 2 மைண்டு. ஒரு தொழிலோட நிற்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 10ஆம் இது 2ல உச்சமடையக்கூடியது. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு தொழில் அப்படியே சைட்ல ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆகுது. இவங்க இந்த தொழில், அந்த தொழில்ங்கிறது அது கிரகம் நின்ற அம்சத்த மாத்துறது. ஆக மொத்தம் 2 தொழில், 2 வகை பிசினஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியது இருக்கு. கூட்டுத் தொழில் அமோகமா இருக்கும். இவங்க பிசினஸ் டெவலப் ஆகுறதுக்கு திருச்செந்தூர் சம்மந்தம் அது முருகர் நீர்நிலை உள்ள ஸ்தலத்துக்கு எங்க போனாலும் சக்சஸ். திருச்செந்தூர் போனாலும் சக்சஸ். அதே மாரி திருச்சி, ஸ்ரீரங்கம் அங்க ஆறு, ஏரி, குளம் நீர்நிலை உள்ள ஒரு கோயில் வழிபாடு செஞ்சா தொழில் மிகுந்த சிறப்படையும். மாற்று கருத்தே கிடையாது. இப்போ மிதுன லக்னம், மிதுன ராசியில பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை எந்த மாரி இருக்குமோ, அவங்களோட துணை எந்த மாரி தேர்ந்தெடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். பொதுவா இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பாதகம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ரொம்ப கவனிச்சுக்கணும் இந்த பாயிண்ட். இதுக்கு ப்ளஸ்ஸான விஷயம், மைனஸான விஷயம் 2 ஒண்ணு தான். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு தாய்ப்பற்று அதிகம். அது ப்ளஸ்ஸு. திருமணத்தில அதான் மைனஸா இருக்கும். இவங்களுக்கு 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, குரு அதே 10ஆம் இது. வரப்போற பார்ட்னர் ஆணா இருந்தா, கணவன் மனைவி இருவருக்குமே அவங்களுக்கும் தாய்ப்பாசம் அதிகம். இந்த 2 பெண்கள் அதாவது 2ஓட மாமனார், அம்மா, மாமியார் அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா விட்டு குடுத்தா இது 2ம் சூப்பரா வாழ்ந்துரும். ஒரு பிரச்சனை வருது, இந்த மிதுன லக்னத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, நல்லா இருந்தாலும் காரணம் யாருன்னா, இந்த லக்னத்தோட அம்மா. கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கனால யாரும் அந்த அம்மா. அப்ப தாய் பாசத்த ஓவரா காட்டி, ஓவர் இன்வால்வ்மெண்ட் தான் இதாயிரும். இவங்களுக்கு வருகின்ற கணவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவுட்டர்ல ஒரு ஒரு 70, 80 கிலோமீட்டர் கிராமமா இருந்தா கூட கொஞ்சம் தொலைதூரமா வர வாய்ப்புண்டு. வெளிநாட்டு வரன் வாய்ப்பு உண்டு. வந்ததுக்கப்புறம் பிசினஸ் நல்லா டெவலப் ஆகக்கூடியது. வருகின்ற நல்ல படித்தவங்க, ஆச்சார அனுஷ்டானமா இருக்கும். சொத்து சுகங்கள் இருக்கிற அம்சமா இருக்கும். வீடு, இடம் இந்த மாரி வருகிற அம்சம் உண்டு. படித்த வரன், இல்ல நல்ல அறிவாளி அந்த மாரி வரன் அமைச்சா இருக்கும். திருமணத்த மட்டும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா இந்த மிதுனம் ஜெயிச்சிரும். இந்த மிதுனத்த ஜெயிக்கணும் அப்படின்னா, திருமண வரன மட்டும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிரணும். இவங்களுக்கு 2 குடும்பஸ்தானத்துல சந்திரன் இருக்கும். அது நிறை, குறைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாற்றத்த எமோஷனல் இன்வால்வ்மென்ட்ட குறைச்சு, அன்பு அத கொண்டு வந்துரணும். குயிக் டிசிஷன் தவிர்க்க வேண்டியது இந்த திருமணத்துல இந்த மிதுனம் மிகப்பெரிய ஒன்று. மிதுன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும்? அவங்களுக்கு எந்த மாரி சொத்துக்கள் அமையும்? எது வாங்குனா அவங்க லைஃப் பெட்டரா இருக்குங்க சார்? இப்ப இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிங்கிறது இயற்கையாவே அமையக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க வாயில வந்தாலே ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இடம் வாங்கணும். ஏன்னா, இவங்க மிதுனம் தான் இவங்க ராசியும் இதுதான், லக்னமும் இதுதான், 4ஆம் இடமும் அதுதான். அப்ப இடம், வீடு, வண்டி, வாகனத்தில் ஆதாயம் இயற்கையாவே உண்டு. எல்லாம் 2, 2 இடமா வாங்குவாங்க. ஒரு இடம் வாங்கி அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடம். டபுள் சைட்டு. இல்ல 2 பேரு கையெழுத்து போட்டு வாங்குறது. இவங்க விக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆப்போனன்ட் வாங்க 2 பேர். ஆக மொத்தம் ஒரு இரட்டைத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு ஒரு சந்துக்குள்ள பூந்து வீடு அமையும். சந்துக்குள் வீடு இல்ல அந்த வீதியின் கடைசியில் அமையும். பொதுவா இவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஒரு பார்க்கு, ஒரு ஹோட்டல், ஒரு அந்த மாரி அபார்ட்மெண்ட் பக்கத்துல அமையும். ஒரு ஸ்கூல் இருக்கு, லைப்ரரி இருக்கு அது பக்கத்துல. அந்த மாரி சொத்து அமையிறது. இந்த சொத்து தன்மையே பார்த்தீங்கன்னா, கார்னர்ல இருக்கிற மாரி இருக்கும். நல்ல ரேட்டு போகும். இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி. இவங்களுக்கு ஒரு என்ன அம்சம்னா, பொதுவாவே பூனை எங்க இருந்தாலும் பூனை, குருவி, அணில் இவங்க வீட்டுக்கு வந்துரும். நெறைய பேர் சொல்லுவாங்க, "எங்க வீட்ல தாங்க குட்டி போட்டது. இங்க தாங்க கூடு கட்டியிருக்கு." அது அந்த மிதுனத்தோட அட்ராக்ஷன் பாயிண்ட். அந்த மாரி தன்மை. பொதுவாவே இவங்களுக்கு ஒரு வீடு, சொத்து அமைய சிறந்தது பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிக்கிட்டான்னா, நடராஜர் வழிபாடு பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். நடராஜர் அம்சத்த வழிபாடு பண்ணா, ஈஸியா வீடு வாங்குற யோகம் உண்டு. இவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் கொஞ்சம் வாழ்வியல் பரிகாரமா குடுக்கணும் அப்படின்னா, இந்த
2 அதாவது ஒரே நாள்ல 2 டைமு பெருமாள் கோயில். வேற பெருமாளா இருக்கலாம், விஷ்ணுவா 2 கோயில் இருக்கும். 4ஆம் இடம் ஆக்டிவேஷன் அங்க. அந்த ரூட் போயிட்டு வந்துட்டா நல்லபடியா இருக்கும். சுக்கிரன் நீங்க நீச்சம்னால தான் 2 டைம் ஒரே புதன ஆக்டிவேட் பண்ணணும். ஆக மொத்தம் சொத்து நல்லா இருக்கும். வேல்யூவும் கூடும். வளர்ச்சியும் உண்டு. மிதுன லக்னத்தில பிறந்தவங்களுடைய உடல் நலம் எந்த மாரி இருக்கும்? அவங்களுக்கு ம். எந்தெந்த தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத பத்தி ஆமா. சொல்லுங்க சார். இவங்க முக்கியமா கவனிச்சுக்க வேண்டியது வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த கழிவறை சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட, மோஷன் சம்பந்தப்பட்டதா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்களுக்கு என்ன ஒரு ஹேபிட் வந்துட்டுன்னா, கரெக்டான நேரத்தில உணவு எடுத்துக்கிற ஹேபிட்டும் கம்மியா இருக்கும். இந்த சாப்பிட்டுட்டு குளிக்கிற ஹேபிட் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த அந்த ராசிக்கு தன்மை அதான். சாப்பிட்டுட்டு குளிக்கிறது, இல்ல இரவு நேரத்தில குளிக்கிறது, இந்த மாரி இருக்கும். அப்ப அந்த சுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்க இருக்க இது ஜெயிச்சிரும். வியாதிய வென்றும். வியாதிய வெல்லணுமா, இந்த மிதுனத்துக்கு கரெக்டான நேரத்தில குளிச்சு, கரெக்டான நேரத்தில சாப்பிட்டுக்கணும். இதுல பிரஷர் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கண்ட கால் கால் வலிக்குது, கணுக்கால் வலி இதெல்லாம் ஒரு அந்த அம்சத்துக்கு உண்டானது. அந்த ரத்த ஓட்டங்கள், பிரஷரு, ரத்தத்தில் உள்ள அணுக்கள் தன்மையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா, இது பல வியாதிகள வென்றும். அப்ப இதெல்லாம் இந்த பேஸே இதுதான். ரத்தம் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்டது, பாத்ரூம் சம்மந்தப்பட்டது கிளீனா வச்சுக்கிட்டா, இது எவ்வளோ பெரிய மத்த வியாதிகள் வருதெல்லாம் கிரகத்தோட தன்மை. இது பேஸ். அப்ப ரத்தம் இது பார்த்தா போதும். இப்ப மாமா அப்படின்னு ஒரு உறவு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்கும். அதே வியாதி உங்களுக்கு வர வாய்ப்புண்டு. தாய் மாமனுக்கு ஒரு வியாதி இருக்கு. அப்ப அந்த மாமாங்கிற உறவுல என்ன வியாதியோ, அந்த வியாதி நீங்க வராம, உங்க குடும்பத்தில வராம பார்த்துக்கணும். இதுதான் இதோட பேஸ். வியாதியை வென்றெடுக்க இது ஒண்ணுமில்ல. இளைஞரா இருக்க ரத்த தானம் பண்ணிக்கலாம். இதே கொஞ்சம் வயசானவங்க இதா இருக்காங்கன்னா, இந்த முருகர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு தானம் குடுத்துரலாம். அப்ப அந்த வியாதியை வெல்லக்கூடிய அம்சம் ஜெயிச்சிரும் இதெல்லாம். மிதுன லக்னத்தில பிறந்தவங்க உறவு முறைகள் எந்த மாரி இருக்கும்? ம். அவங்க சுற்றம் எந்த மாரி அமையும் ம். அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். இப்ப உறவுகள், நண்பர்கள் இதுல ஆதாயம் இருக்கு. ஏன்னா இவங்க கலகலப்பா இருப்பாங்க. இவங்க நண்பர்களை அட்ராக்ட் பண்ணிட்டு இவங்ககிட்ட வந்தாலே சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். நெறைய விஷயம் பேசுவாங்க அப்படிங்கிறதுல இந்த தன்மையோட இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட்டு குடும்ப உறவுகள் பார்க்கலாம். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்த்தா தாய், தந்தையர் இந்த உறவுகள்லாம் ஈஸியா மெயின்டெயின் பண்ணிரும். தாய் பாசம், தாய் வழி உறவுகள், கணவன் அவங்க குடும்ப உறவுகள் எல்லாமே அனுசரிச்சு போகக்கூடிய அம்சம் உண்டு. இது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் தான். இதே நட்பு ரீதியாக இப்ப தந்தை வழி குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் சனிதான். 9 தந்தை வழி குடும்ப உறவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கரெக்ட்டா பேசிக்கிட்டா, இது தந்தை வழி உறவ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிரும். தாய்க்கு ஈஸியா இருக்கும். தந்தை வழி உறவ மெயின்டெயின் பண்றது. சரி கணவன் அந்த குடும்ப உறவுகள் இத மெயின்டெயின் பண்ணணும்னா, கொஞ்சம் விட்டு குடுத்து போயிட்டா, அது ஈஸியா மெயின்டெயின் ஆயிரும். எதா இருந்தாலும் கொஞ்சம் பேசிக்கிட்டா, அந்த உறவுகள் மெயின்டெயின் ஆயிரும். நண்பர்கள் நண்பர்கள் மட்டும் லாங் டர்மா கன்டின்யூ ஆகும். குறிப்பிட்டது நல்லா பிரேக் ஆயிரும். அந்த அதாவது இருக்கும்போது நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சில உறவுகள் கட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்லுவேன், லாங் டெர்ம் டிசிஷன் எடுக்க ஒரு எடுக்கிறதுக்கு நண்பர்கள் ஒரு விஷயத்த கமிட்மெண்ட் குடுக்குறதுல கொஞ்சம் பார்த்து குடுத்துக்கங்க. ஒரு சில ஃபோன் காலா இருக்கலாம். ஒரு சில பணங்கள் குடுத்தா திருப்பி வருமா? அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றதுல ஒரு நட்பு ரீதியா மட்டும் சின்ன சின்ன ஒரு பிரேக் இருக்கும். புது நட்புகள் மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுல இது மிதுனத்தோட தன்மை. ஏன்னா மாற்றம் மாறாதது இந்த மிதுனத்துக்கு. இப்ப மிதுன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கோயில் வழிபாடு சொல்லணும்னா, எந்த விஷயங்கள் பண்ணலாங்க சார்? இப்ப பொதுவாவே இந்த ஒவ்வொரு தொழில் இதுக்கும் கோயில் வழிபாடு தனித்தனியா வரும். இவங்களுக்கு இந்த கோயில பண்ணா ஜெயிச்சுரும் அப்படின்னு சொல்லணும்னா 2 வழிபாடு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்பாள் கோயில். அலங்காரமுள்ள அம்பாள் கோயில் வழிபாட இவங்களுக்கு எல்லாமே ஈஸியா, குயிக்கா கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. சஷ்டி விரதம் இருக்க இருக்க ஜெயிச்சுரும். ஏன்னா 11 தான் முருகரோட. முருகர கும்பிட்டாலோ, சஷ்டி தான் திதி சூனியத்திலயும் இந்த வீடு தான் பாதிக்கும். அப்ப மேசத்த ஆக்டிவேட் பண்றதுக்காக சஷ்டி விரதம். இதில மாசத்துல 2 நாள் வருது. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி ஏதோ ஒரு சஷ்டி. ஒரு நாள் சஷ்டி வழிபாடு பண்ணிட்டா, இது ஈஸியா ஜெயிச்சிரும். வாழ்க்கையில நினைக்கக்கூடிய அத்தனையும் கொண்டு வரக்கூடிய அம்சம் இந்த 2 பரிகாரம் தான். மிதுன லக்னத்தை பற்றியும், மிதுன லக்னத்திற்கான பிறவி கர்மாவும் முழுமையா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்குங்க சார். ரொம்ப நன்றி. ஆமாங்க.